விஜய் நடிக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் அடுத்த ஆண்டு பொங்கல் வெளியீடாக திரைக்கு வருது. இதுதான் விஜய் நடிக்கக்கூடிய கடைசி திரைப்படம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால ரிலீஸுக்கு ரசிகர்களும் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. வினோத் இயக்கும் இந்த படத்தை கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க. 6வது முறையாக விஜய் நடிக்கும் படத்திற்கு இசையமைக்கிறார் ராக் ஸ்டார் அனிருத். பூஜா ஹெக்டே, பிரகாஷ் ராஜ், பிரியாமணி, மமிதா பைஜு என பல நட்சத்திரங்கள் திரைப்படத்தில் நடிச்சிருக்காங்க. பொங்கல் ரிலீஸுக்காக படத்தின் இறுதிக்கட்ட பணிகளும் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. படத்தினுடைய முதல் பாடலான தளபதி கச்சேரி பாடல் கடந்த சனிக்கிழமை ஈவினிங் அன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருந்தது. துள்ளலான இசை, அதிரடி நடனம் என விஜயின் இன்ட்ரோ பாடல்கள் எப்போதுமே ரசிகர்களுக்கு ஃபுல் மீல்ஸா தான் இருக்கும். அந்த வகையில் இந்த தளபதி கச்சேரி பாடலும் ஒரு ஃபுல் மீல்ஸா தான் ரசிகர்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய இந்த பாடலை விஜய், அனிருத், அறிவு என மூவரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. ராப் பாடகர் அறிவு இந்த பாடலை எழுதியிருக்காரு. இந்த பாடல விஜய் கூட பூஜா ஹெக்டேவும் மமிதா பைஜுவும் இணைந்து நடனம் ஆடியிருக்காங்க. தொலைக்காட்சி புகழ் மோனிஷா பிளெஸியும் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்கன்னு தெரியுது. அவங்களுமே இந்த பாட்டில் ஒரு சில காட்சிகள்ல சைட்ல நடனம் ஆடுறத நம்மளால பார்க்க முடியுது. நடன இயக்குனர் சேகர் இந்த பாடலுக்கு கொரியோ செஞ்சிருக்காரு. இந்த பாடலின் ஹூக் ஸ்டெப் நடன காணொலியும் இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய லிரிக்கல் வீடியோல இணைச்சிருக்காங்க. பறக்கட்டும் நம்ம கொடி, ஜாதி மதம் லேதையா போன்ற சில வரிகளும் இந்த பாட்டில் இடம்பெற்றிருக்கிறதுனால பொலிட்டிக்கலாவுமே பாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் தொண்டர்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுறதுனால படத்திலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலுமே விஜய் அவர்களுக்கு ட்ரிபியூட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த லிரிக்கல் வீடியோலையுமே பாட்டில் நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் நடிச்ச ஒவ்வொரு திரைப்படங்களையுமே மென்ஷன் பண்ற மாதிரி லவ் டுடே ஆப்டிகல்ஸ், நேசமணி பெயிண்டிங்ஸ், அந்த பக்கம் வந்து சிவகாசி ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முத்துப்பாண்டி ரைஸ் மில், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ரெஃபரன்ஸ் பாட்டில் அங்கங்க நிறைய இடங்கள்ல வச்சிருக்காங்க. ஸோ பாட்டை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டு தான் படத்தினுடைய கிளைமேக்ஸில் வரக்கூடிய ஃபைனல் சாங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த லிரிக்கல் வீடியோவில் இடம்பெற்றிருந்த மாதிரி அனிருத்தினுடைய கான்செப்ட் மாதிரி தான் இந்த பாட்டை வந்து இடம்பெற போதாமா. விஜய் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான இயக்குநர்களான லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் இவங்க 3 பேருமே கேமியோவில் இந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் இந்த வரக்கூடிய இந்த பாட்டுக்கு முன்னாடி தோன்ற இருக்காங்களாமா. அவங்க 3 பேருமே வந்து நம்ம அண்ணனுக்காக ஒரு ஸ்பெஷல் பாட்டு போடம்பா அப்படின்ற மாதிரி அனிருத் கிட்ட கேட்க அனிருத் அந்த கான்செப்ட்ல இந்த பாட்டை இசையமைக்க அந்த பக்கம் நம்ம விஜய், மமிதா பைஜு, பூஜா ஹெக்டின் எல்லாருமே வந்து ஜோடியா ஆடுற மாதிரி தான் இந்த பாட்டை வந்து அவங்க ரெடி பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதே மாதிரியான ஒரு பாட்டு பாலையா அவர்களுடைய பகவந்த் கேசரி திரைப்படத்திலும் இடம்பெற்றிருக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது படம் கண்டிப்பாக பகவந்த் கேசரி ரீமேக் தான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி கிளைமேக்ஸில் ரசிகர்களுக்கு ஒரு செலிப்ரேஷனா விஜய் அவர்களுக்கு ட்ரிபியூட்டா வரக்கூடிய இந்த பாட்டோட எண்டில் லிரிக்கல் வீடியோலுமே கூட இடம்பெற்றிருக்கும். அனிருத்தோடைய வாய்ஸில் அண்ணா கடைசியாக ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்கும்போது விஜய் அவர்களுடைய வாய்ஸில் அதுக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எஸ், கடைசி ஒரு நிமிஷம் விஜய் அவர்களுடைய அந்த ஃபேமஸான சாங்ஸில் வரக்கூடிய நிறைய ஹூக் ஸ்டெப்ஸ்லாம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு நான் ஸ்டாப்பாக விஜய் அவர்கள் நடனமாட இருக்காராமா. ஸோ அதோட தான் இந்த படமும் பாட்டும் மொத்தமாக முடியுது. விஜய் அவர்களுடைய கரியருக்கு இந்த பாட்டு ஒரு பயங்கர ட்ரிபியூட்டாக இருக்கும். கொண்டாட்டமாக இந்த படத்தையும் அவருடைய கரியரையும் முடிக்கிறதுக்கு இந்த பாட்டு ஒரு செம்ம செலிப்ரேஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பாட்டு பற்றின சில எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் நமக்கு சோஷியல் மீடியா வழியாக கிடைச்சிருக்கு.